அஸ்ஸலாமுஅலைக்கும். நாம இந்த வீடியோல லெஹங்கா சோலியோட மெஷர்மெண்ட் பார்க்க போறோம். சோலி நம்ம கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி தான். அது எவ்வளோ நான் மெஷர்மெண்ட் வச்சிருக்கேன், ஒரு 6 வயசு குழந்தைக்கு நான் தைச்சிருக்கேன். இது வாங்க நம்ம மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நீளம் 12 இன்ச் வச்சிருக்கேன். முக்கா இன்ச் தைக்கிறதுக்கு மேலே கீழே 11 இன்ச்சுக்கு நமக்கு இது வந்தால் போதும். அகலம் 8 இன்ச்சுக்கு வச்சிருக்கேன். 6 இன்ச்சுக்கு நமக்கு அகலம் தேவைப்படுது. 1.5 இன்ச் இல்லைன்னா 2 இன்ச் கூட நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கலாம். ஆம் ஹோல் 4.5 இன்ச் வச்சிருக்கேன். அண்ட் சைடில் இந்த பக்கம் நம்ம கிராஸாக அப்புறமா ஒர்க் ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் 5 இன்ச் வச்சிருக்கேன். நெக்குக்கு இந்த சைட் 2.25 வச்சிருக்கேன். நமக்கு 3 இன்ச் வரும். நல்லா ப்ராடான நெக்கு. அண்ட் இதோட நீளம் ஃப்ரண்ட் சைட் நெக்கோட நீளம் 3.5, பேக் சைட் நெக்கோட நீளம் 5.5 இன்ச்சு. 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஷோல்டர் தைக்கும் போது 1/2 இன்ச் நமக்கு கம்மியாயிடும். ஸோ இதுதான் இந்த ப்ளவுஸோட அளவு. ஃப்ரண்ட் சைடு மட்டும் இடுப்புக்கிட்ட ஃப்ரண்ட் சைடு மட்டும் 1 இன்ச் அளவுக்கு கிராஸாக நான் வெட்டி தைக்க போகிறேன். இதோட ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், கீழே லெஹங்காக்காக லைனிங் துணி கட் பண்ணியிருக்கேன். அண்ட் சாட்டின் துணி கொஞ்சம் 2 இன்ச்சு சைடில் 2-3 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சா நம்ம போதும். உள்ள கேன் தரும்போது கொஞ்சம் பஃபியாக தூக்கும். சாட்டின் துணி எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அண்ட் பிளெயின் நெட் எடுத்திருக்கேன். மேலே அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிவிட்டு கீழே தைக்கிறதுக்கு ஒரு 6 இன்ச்சில் லேயர்ஸ் வச்சு ஃப்ரில் வச்சு தைக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் நெட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இடுப்புக்கிட்டையும் குட்டி குட்டி டெதரிங் கொடுக்க போகிறேன், ஃப்ரில்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த பிளைன் நெட்டில் ஃப்ரண்ட் சைட் பிளைனாகவும் பேக் சைடு எலாஸ்டிக் வச்சு தைக்க போகிறேன். கை பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். லைட்டாக பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் வர மாதிரி. இதுக்கு மேலே வந்து பிளைன் நெட் கொடுத்து கை தைக்க போகிறேன். அண்ட் கைக்கு மட்டும் நான் பீக்கோ அடிக்க போகிறேன். பாருங்கள், இதோட அவுட்லுக் இதுதான். ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு வி ஷேப்பில் ஒரு நெக்கு கொடுத்துருக்கேன். இதோட மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லா இருக்குது இதோட ஒர்க்கும். இடுப்புக்கிட்டே இந்த 1 இன்ச் கிராஸாக வச்சுருக்கேன். கீழே பாருங்கள், நிறைய லெஹங்கா சோலியோட டிசைன்ஸ் நான் போட்டிருக்கேன். கட்டிங் ஸ்டிச்சிங்கும் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள். கைக்கு பாருங்கள், ஒர்க் துணியும் பிளெயின் நெட்டும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கும் இதில் ஐடியா வரலாம், அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸ்டிச்சிங் நம்ம லைனிங் வச்சு அப்படியே அடிச்சிருக்கேன். நெக்கு கிட்ட பைப்பிங் கொடுத்துருக்கேன். 1 இன்ச் நம்ம இந்த மாதிரி கிராஸாக வச்சு தைக்கும் போது இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருக்குது. பேக் சைடு வந்து ஹூக்கு வச்சு இப்படி போ வச்சுருக்கேன். நீங்களும் பார்ட்டி வேருக்கு, ஃபெஸ்டிவல்ஸ்க்கு, பண்டிகை காலங்களில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குட்டீஸ்க்கு அழகாக இருக்கும். ஒர்க் துணி கூட நம்ம 1/2 மீட்டர் மினிமமாக நமக்கு கொடுப்பாங்க. 1/2 மீட்டர் துணி வாங்கினாலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு 6 வயசு, ஒரு சின்ன குழந்தைக்கும் நம்ம தைக்கலாம். ப்ளவுஸ் ஆகட்டும், ஃப்ராகோட மேல் பகுதி ஆகட்டும், ஒர்க் துணி வச்சு நம்ம தைக்கலாம். மைல்டான கலர், ரொம்ப அழகாக இருக்குது. லைட் அந்த பிங்க் கலர் ஷேடில் கீழே 6 இன்ச்சில் இந்த ஃப்ரில்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சாட்டின் துணியும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நெட்டு துணி நீங்கள் கீழே ஃப்ரில்ஸ்க்கு நீங்கள் வைக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம லேயர் கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த லேயர் வந்து அந்த ஃப்ரில்க்கு உள்பகுதியில் வர மாதிரி வைங்க. அப்போ தான் இந்த ஃப்ரில் வந்து பார்க்குறதுக்கு 2 துணியாக நமக்கு தெரியும். ஏன்னா நெட்டு துணி ரொம்ப கண்ணாடி மாதிரி இருக்கும், அதனால். ஸோ 2 லேயராக நமக்கு தெரியும். குட்டி குட்டி ஃப்ரில்ஸ் கூட நம்ம வைக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். உள்ளே பாருங்கள், கேனும் கம்மியாக தான் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப பஃபியாக தெரியாது, ஓரளவுக்கு பஃபியாக தெரிகிற மாதிரி கம்மியாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு லெஹங்கா சோலி தைக்கிறதுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேன்வாஸ் வர மாதிரியும் பேக் சைடு எலாஸ்டிக் வச்சுருக்கேன். சைடில் ஜிப் கொடுத்துருக்கேன். அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு மேலே தைச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.